ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி போனது லாஸ் வேகாஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 hours ஆகும் ட்ராவல். நாங்கள் எங்கள் கார்லேயே தான் நாங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மேஜிக் மவுண்டைன்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் இதை நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அந்த வழியில் போயிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே லாஸ் வேகாஸுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ரூமுக்கு என்டர் ஆகிட்டோம். நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 2 காட் கொடுத்துருந்தாங்க. குயின் பெட் 2 கொடுத்துருந்தாங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்னு சொல்லியிருந்தாங்க. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மைக்ரோவேவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அப்புறம் காஃபி மேக்கர் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கிளாசெட்டில் நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருந்துச்சு, ஒரு அயன் பாக்ஸு, இதெல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு நைட்டு 8 மணி போல் தான் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆனதுனால நாங்கள் வேறு எங்கேயும் வந்து செக்இன் பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் நாங்கள் வெளியில் போகலை. கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துட்டோம். அடுத்த நாள் கிளம்பி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடமே வந்து ரயில் மியூசியம் பார்க்க போனோம். ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரி டிக்கெட் கவுண்டர் இருக்கும், டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் யாருமே இல்லை, ஒரே அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே போயிட்டு ட்ரெயின் எல்லாம் அப்படியே சும்மா வெளியிலேருந்தே நாங்கள் பார்த்துட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஹூவர் டேமுக்கு தான் நாங்கள் போனோம். இது எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் போகிறோம். லாஸ் வேகாஸை மட்டும்தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி எல்லாம். இது நாங்கள் உள்ளே போனோம். ஹூவர் டேம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும். அதை முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் உள்ளே நம்ம போகணும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் நமக்கு வந்து மலைகளாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த டேம் மேலே நம்ம காரில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 மைல்ஸ்குள்ளே தான் போகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நம்ம போகக்கூடாது. மெதுவாக போனோம் அப்படின்னா தான் நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டும் போகலாம் நம்ம. அதே மாதிரி அந்த போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டிஸ் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னாலே அவங்க சொல்லுவாங்க, மெதுவாக போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிறது மாதிரி தெரியும். இதுக்கு பின்னாடி பெரிய லேக்கே இருக்குது. இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறது மாதிரி தெரியுது பாருங்கள். அது வரைக்குமே தண்ணியை சேவ் பண்ணி வைப்பாங்க. எக்ஸஸாக வாட்டர் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் போகிறதுக்கு டேமில் வசதி பண்ணியிருக்காங்க. இந்த டேம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பவர் ஜென்ரேஷனுக்காக தான் இந்த டேமே இருக்குது. தண்ணியெல்லாம் இதில் எதுவும் திறந்து விட மாட்டாங்க. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா பாதி அரிசோனாலையும் பாதி வந்து நெவாடாலையும் இருக்குது. இந்த டேமுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டேஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து இதை பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஃபுட் கோர்ட். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாகவும் இருந்துச்சு, ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே பசங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டயர்னஸ்லாம் போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு. அந்த கிஃப்ட் ஷாப்பில் போய் பார்த்தோம். எல்லாம் பார்க்குறதுக்கு அழகழகாக இருந்துச்சு, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. அதில் என் பையன் கேட்ட கிஃப்ட் ஐட்டத்தை மட்டும் வாங்கிட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அது நேராக முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்காக தான் நாங்கள் லாஸ் வேகாஸையே சுற்றி பார்க்க போனோம். நாங்கள் வந்து காரை வந்து ஹோட்டல்லே பார்க் பண்ணிட்டோம். நம்ம கார்லேயே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், டிராஃபிக்காக இருக்கும். அதனால காரை நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் வந்து நாங்கள் வந்து நடந்து போனோம். ஆனால் ஃபஸ்ட் நாள் போனது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து டயர்டாக போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலும் ஒவ்வொரு தீமில் வச்சுருப்பாங்க. நான் ஆல்ரெடியே ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது வந்து அடல்ட் மட்டும் பார்க்கக்கூடிய இடம் கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நம்ம பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு தேர்ஸ்டே ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஹோட்டலோட ரெண்ட் ஒரு மாதிரியும், அதே மாதிரி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அதோட ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதுனால ஹோட்டலோட ரெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாங்கள் அன்னைக்கு சுற்றி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபில் டவரு, பெலாஜியோ ஹோட்டல் இதெல்லாமே பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஷோ நடக்கும். இந்த வாட்டர் ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கும் ஒன்ஸுக்கும் வந்து வாட்டர் ஷோ நடக்கும். அது வரைக்கும் சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். மியூசிக்கும் போடுவாங்க. இந்த வாட்டர் ஷோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஃபுல்லும் நம்ம பார்க்குறதுக்கு நடந்தே போகிறதா வழியா அப்படின்னா அது கிடையாது. நம்ம வந்து பஸ் பாஸ் எடுத்துக்கலாம். பஸ் பாஸ் பார்த்தீங்கன்னா 1 டே பாஸ், 3 டே பாஸ்ன்னு இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம இறங்கிக்கலாம். ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு ஹோட்டலையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்த இடங்களுக்கு போகலாம். நின்று நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்க்கணுங்க. நம்ம அவசரப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு போனோம் திரும்ப வந்தோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். நம்ம பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னா
கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நடந்து போய் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், டயர்டும் ஆகிடுவோம். அந்த ஸ்ட்ரிப்பே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் இருக்கும். நம்ம பஸ்ஸில் பாஸ் எடுத்துக்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்போட ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பிரமிட் ஹோட்டலு. இது பிரமிட் தீமில் இருக்கும். நாங்கள் போன நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து மோனோ ட்ரெயின் போணுச்சு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் போணுச்சு. அதையும் நான் அப்படியே வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து லாஸ் வேகாஸோட ஃபேமஸ் சைன் இதுதாங்க. ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் க்யூவு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு சைட்லேயே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் வேகாஸோட ஏர்போர்ட் இருந்துச்சு. அதையும் நாங்கள் இங்கே நின்றுட்டே அப்படியே பார்த்தோம். இது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாள் கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னா ரெட் ராக் கேனியன் போனோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றியும் மலைகளாக இருக்கும். சென்டரில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு சர்க்கிள் மாதிரி இருக்கும். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல நம்ம திரும்பி வந்துடலாம். அந்த மாதிரி சுற்றிலும் இந்த மலைகளை பார்க்குறதுக்கே அவ்வளோது அழகாக இருந்துச்சு. அமைதியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய ஸ்பாட் இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் காரை நிப்பாட்டிட்டு நம்ம நின்று பொறுமையாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ் வேகாஸில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த இடமும் ஒன்று. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 4 டேஸு 3 டேஸ் நைட் மட்டும் நாங்கள் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். கடைசி நாள் கிளம்பி நாங்கள் கிராண்ட் கேனியன் வெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் வேகாஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் அங்கே போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடே கிடையாது, எம்டி ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் இடங்களில் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருந்துச்சு. இங்கே இருக்கிற வீடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அடுத்த வீடுகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே மெயில் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரோட்டு ஓரமாகவே இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து வரிசையாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வீடும் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு தனித்தனியாக இருக்கிறதுனால போக முடியாது அப்படிங்கிறதுனால போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மெயில் பாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்லேயே போட்டிருந்துச்சு இங்கே மாடெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய மாடுகளையும் பார்த்தோம். நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட காட்டியிருப்பேன் பார்த்தீங்க. இந்த சூறைக்காற்று திடீர்னு அடிச்சது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டே அப்படியே கிராண்ட் கேனியன் வெஸ்ட்டுக்கு போனோம். ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் காரை நிப்பாட்டிட்டு அங்கே போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு $100, கிட்ஸுக்கு வந்து $80. நம்ம அதை எடுத்தால் தான் நம்ம சுற்றியுமே நம்ம எல்லா இடங்களையும் போய் பார்க்க முடியும். அங்கே பார்க்குறதுக்கு இங்கேயும் வந்து நிறைய வந்து மலைகளாக தான் இருந்துச்சு. கீழே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா கீழே ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அதோட டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 ஃபீட்டு ஆழம்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிக்கெட் எடுத்த பிறகு அங்கே பஸ்ஸு நிறையா இருக்குது. நம்ம பஸ்ஸில் ஒவ்வொரு இடங்கள ஏறி பார்க்கலாம். பஸ்ஸில் ஏறி போய் தான் நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் போய் பார்க்க போனோம். மேலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆழமாக இருந்துச்சு. அதேமாதிரி டிக்கெட் எடுக்கும்போதே சொல்லிட்டாங்க, அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே போயிட்டு நீங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே விழுந்துச்சுன்னா நாங்கள் பொறுப்பில்லை, எதையும் எடுக்க முடியாது அப்படின்னு. அதை மேலேருந்து கீழே பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஸ் பிரிட்ஜ் வரைய பார்க்கவே அவ்வளோ பயமாகவும் இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நேட்டிவ் இண்டியன்ஸ் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஜிப் லைனு, ஹெலிகாப்டர் ரைடு இதெல்லாமே இருந்துச்சு. அங்கே இருக்கிற எல்லா இடங்களையும் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம பொறுமையாக பஸ்ஸில் ஏறி நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். அங்கே ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பக்கத்துலேயே நிறைய ஃபுட் கோர்ட்டும் இருந்துச்சு. நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வர பஸ்ஸில் ஏறி கார் பார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இறங்கி நம்ம போய்க்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.